ஹலோ கைஸ், கௌதம். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெக்ஸாவர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிக்கு தெரியும், எல்லா பீப்புள்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த கம்பெனியில் வந்து வாக் இன் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னைக்கு அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜாப் வாக் இன் ட்ரைவாக இருக்கட்டும், ஸோ இந்த இன்டர்வியூஸாக இருக்கட்டும், ஸோ இந்த இன்டர்வியூ வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத, ஸோ எந்த இயர் ஆஃப் பேட்ச் பீப்புள்ஸ் வந்து பாஸ் அவுட் வந்து இந்த வாக் இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியர் கட்ட டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த வீடியோக்குள்ளே இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை வாக் இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 1-to-1 சார்ஜில் ஸோ டேரெக்டாக உங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது, ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். ஸோ எப்படி வந்து ஐடிக்குள்ளே ஃப்ரெஷராக உள்ள வருது, ஸோ என்ன மாதிரி உங்களோட ஸ்கில் செட்ஸை வந்து டெவலப் பண்ணுறது, எந்த டொமைனில் வந்து சூஸ் பண்ணுறது உங்கள் கெரியர் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கும் சரி, ஸோ இந்த சேனலும் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ரோலுக்கு வந்து ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸில் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஸோ வாக் இன் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 0 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சேலரி பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா 1.25 lakhsலேருந்து ஸோ 2.25 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் சென்னை லொக்கேஷனுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா 16th Juneலேருந்து 22nd June வரைக்கும் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. வாக் இன் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. தென் 11 AM இருந்து 3 PM வரைக்கும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு கூட வாக் இன் ட்ரைவ் வந்து அங்கே நடக்க போகுது. ஸோ அதனால் இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாக் இன் ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ மண்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல், இந்த வீக்கெண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் போய் டேரெக்டாக போய் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக டேரெக்டாக நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் சென்னை பல்லாவரமில் இருக்குது. ஸோ ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸோ அந்த கேம்பஸ் தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. தென் அங்கே போயிட்டு யாரை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ விவேக்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ விவேக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆராக கூட இருக்கலாம், இல்லை அந்த ஈவெண்ட்டோட ஆர்கனைசராக கூட இருக்கலாம். அந்த இன்டர்வியூ நடக்கிற இது இருக்கு இல்லையா, அந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதோட ஆர்கனைசராக கூட அவங்க இருக்கலாம். ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் நம்பருமே கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸோ 8825945152 அப்படிங்கிற காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டெசிக்னேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ பல்லாவரம் இருக்குது, பல்லாவரம் ஹப்பில் இருக்க ஸோ சென்னை லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன். தென் குவாலிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து மஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எனி கிராஜுவேட்டட் வில் பி கேன் பி கன்சிடர், அரியர்ஸ் கேனாட் பி கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கிராஜுவேஷன் இருந்தாலும் ஹையர் பண்ணிப்பாங்க, ஆனால் அரியர்ஸ் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா, ஸோ இமீடியட் ஜாயினர்ஸ் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்வியூ வென்யூமே பார்த்தீங்கன்னா ஸோ பல்லாவரமில் இருக்க ஸோ சென்னை லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ். தென் டிசைடு கேண்டிடேட் ப்ரொஃபைல் வந்து அவங்களோட கேண்டிடேட் ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வித் இமெயில் அண்ட் சாட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களோட கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரெஷர்ஸ் வித் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் கேன் ஆல்சோ பி கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் ஷுட் பி ஸ்ட்ராங் இன் கம்யூனிகேஷன், ஷுட் பி குட் கிராமர், சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொனவுன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் அவங்க நல்ல கிராமரும் இருக்கணும். தென் ஒரு சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், நல்ல ப்ரொனவுன்சேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஒன்லி இமீடியட் ஜாயினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் கிளியர்லி போத் ரிட்டன் அண்ட் இன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேட் பண்ணுற ஒரு கேண்டிடேட் வேணும். அதாவது எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிட்டனாக இருக்கட்டும், ஸ்பீச்சாக இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேட் பண்ணுற ஒரு பீப்பிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷுட் பி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ஃபார் 5 days. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 days வந்து 5 days வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ரொட்டேஷனல் ஆஃப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 days வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃபீஸில், 3 days வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் இதில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து HR ரவுண்ட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் ரவுண்ட் இருக்கும், ரிட்டன் அசஸ்மெண்ட் இருக்கும், தென் ஆப்டிடியூட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரவுண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. தென் அங்கே போயிட்டு யாரை கம்யூனிகேட் பண்ணணும், காண்டாக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விவேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காண்டாக்ட் நம்பருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
தென் அதுக்கப்புறம் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் த நேம் ஆஸ் விவேக் இன் யுவர் ரெஸ்யூம் வைல் கமிங் ஃபார் த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது உங்கள் ரெஸ்யூமில் வந்து விவேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரோட அந்த ஹச்சரோட நேமை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மென்ஷன் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூம்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஸ்யூம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எந்த டேட்டில் ஸோ எந்த லொக்கேஷன் ஸோ யாரை கம்யூனிகேட் பண்ண அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் வந்து கொடுத்துருக்கேன். தென் அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி ஸோ உங்களோட வாக் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க, ஐ மீன் இந்த எக்ஸாவர் டெக்னாலஜிஸில் இந்த ரோலுக்கு யாரெல்லாம் வாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ என்ன ப்ராசஸ் இருந்தது, எப்படி இருந்தது, உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். பிகாஸ் மற்ற ஒரு கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தெரியிருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த ஜாபில் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ்னாலோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது உங்கள் கெரியரில் வந்து டவுட்ஸ் அண்ட் கொரிஸ்னாலோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸும் புக் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ரெஸ்யூம்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ரெஸ்யூம்ஸும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து 80s ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ் தான். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.